நவ திருப்பதிகளில் முதல் ஸ்தலமான ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு ஸ்ரீ கள்ளபிரான் சுவாமி திருக்கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று கோவிந்த கோபால கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 108 வைணவ திபதேசங்களில் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் நவ திருப்பதிகள் என்று 9 திருக்கோயில்கள் அமைந்துள்ளன. அதில் நம்மாழ்வாரால் பாடல் பெற்ற திருத்தலம் ஸ்ரீவைகுண்டம் அருள்மிகு கள்ளபிரான் சுவாமி திருக்கோயிலாகும். நவ திருப்பதிகளில் முதல் ஸ்தலமாகவும் நவகோள்களில் சூரியனுக்கு அதிபதியாகவும் விளங்குகின்றது. மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதன் என்றும் உற்சவர் கள்ளபிரானாக அருள்பாலிக்கும் இந்த திருக்கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 10 தினங்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. நாள்தோறும் சுவாமி காலையிலும் மாலையிலும் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா கண்டருளினார். விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் காலையில் நடைபெற்றது. இதற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலசந்தி பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து சுவாமி ஸ்ரீ கள்ளபிரான் அதிகாலையில் திருத்தேருக்கு எழுந்தருளினார். தேரில் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த சுவாமிக்கு கற்பூரஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கோவிந்த கோபால கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேர் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. இரவில் பல்லக்கில் தவழ்ந்த கண்ணன் திருக்கோலத்தில் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. உற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியாக தாமிரபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரியுடன் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா நிறைவு பெறுகின்றது.